வணக்கம். வெல்கம் டு நிகழ்கதைகள் எபிசோட் 5. ஓகே. இந்த கதை எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தீம்பாரில் நடந்த கதை. என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. இது ஒரு கிளப்பாசா வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு நடந்த கதை. அவர் பேர் குமார். ஓகே. அவர் கிளப்பாசா வீட்டில் இந்த கிளப்பாசா வீட்டு பழம்லாம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த வேலை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி தீம்பாரில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் ஹைவே தாண்டி உள்ள ஒரு தீம்பார் கொடுத்துருக்காங்க. அந்த காலனி ஹைவே தீம்பார் தாண்டி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் தூரமாக போகணும். அந்த கிளப்பாசா வீடு பார்த்திங்கன்னா, அது சுற்றி நிறைய ஒரு காடாக அந்த மாதிரி உள்ள ஒரு இடம். இப்போ கொஞ்சம் முன்னுக்கு உள்ள ஹைவே முன்னுக்கு உள்ள திம்பாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக சுத்தமாக இருக்கும். இவருக்கு 16ஆம் நம்பர் திம்பார் அப்படின்னு சொன்னார். அங்கே கொடுத்துருந்தாங்களாம். அப்போ இவர் அந்த தீம்பார், அதாவது கொஞ்சம் தூரமாக இவர் போகணும். அப்போ இவர் போயிட்டு ஆனால் இவர் தனியாக தான் இவர் போய் காய் ஏற்றுவார். ஆளுங்களை கூப்பிட்டாலும் உதவிக்கு வர மறுத்துருவாங்களாம். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம். ஆபத்துனா இந்த அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நிறைய அந்த தீம்பாலில் நடக்கிறனால ஆளுங்க கொஞ்சம் வர பயப்படுவாங்க. ஸோ அதனால் இவர் பெரும்பாலும் தனியாக தான் போய் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வேலைக்கு போனால் தானே அவருக்கு அந்த அன்றைய சம்பளம் அவருக்கு நடக்கும். அதனால் அவரும் சகிச்சுக்கிட்டு போய் வேலை செய்கிறது. அப்போ இந்த 16ஆம் நம்பர் தீம்பார் கொடுக்கும் பொழுது இவர் போய் காய் ஏற்றிருக்காரு. நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் அங்கே அவருக்கு நடந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் அவர் சொன்ன கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்போ அந்த காய் ஏற்றும் பொழுது என்ன ஆச்சுன்னா, இவர் அந்த கிளப்பாசா வீட் பழம் எல்லாம் செம்பனை பழம் எல்லாம் ஏற்றி முடிச்சு அந்த டிராக்டர் அது செம்பனை தோட்டத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த டிராக்டரில் காயெல்லாம் ஏற்றிருக்காங்க. ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் மணி ஒரு 7:30 ஆச்சு, சாயந்தரமாச்சு. அந்த தீம்பார் பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இருட்டாயிருமா. ரொம்ப ஒரு கிளாப்பாக அந்த மாதிரி ஆயிருமா, வெளிச்சமாக இருக்காது. ஏன்னா காடுங்கிறனால அதோட இருட்டு சீக்கிரமாக வந்துடுமா. அப்போ 7:30 மணி ஆனதும் 7:30 மணிக்கெலாம் அந்த இருட்டு பார்த்திங்கன்னா 8 மணி அந்த எப்படி இருக்கும், 8 மணி ஆகிட்டா எப்படி இருட்டிடும் அந்த மாதிரி இருக்குமா. அப்போ இவர் தலையில் அந்த லாம்ப் போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி தான் டிராக்டரோட லாம்ப் வச்சு தான் இவங்க அங்கேருந்து வெளியாகணும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காயெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இவர் டிராக்டரில் ஏறிட்டு சரி கிளம்பிடலான்னு சொல்லி ஏறியிருக்காரு. இரவு மணி 7:30. டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிராக்டர் லைட் ஆன் பண்ணியிருக்காரு. தூரத்துலேருந்து ஒரு ஆள் நடந்து வர்றத அவர் பார்த்துருக்காரு. அவர் சரியாக அவருக்கு தெரியல யாருன்னு. அங்கேருந்து ஆள் நடந்து வர்றத இவர் இங்கேருந்து பார்த்துருக்காரு. எதிர்க்க இவர் டிராக்டர் வெளியாக போது அது முன்னுக்கு எதிர்க்கலேருந்து ஆள் வராங்க. இவர் யார் இந்த நேரத்தில் மணி 7:30 மணிக்கு யார் தீம்பாரூரில் வர்றது, யாராக இருக்கும், ஒரு நம்மளை தேடி யாராவது வராங்களா, லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டரில் யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரா. அந்த உருவம் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இவர் ஓகே, இவர் லெஃப்ட் சைட் அவரோட டிராக்டர் பார்க்கிங் பண்ணியிருக்காரு. ரைட் ஹேண்ட் சைட்டு தூரமாக அந்த உருவம் நேராக அந்த பக்கமே பார்த்துக்கிட்டு, அவர் எதிர்க்க ஆனால் நேராக அவரை பார்க்காம முன்னுக்கு பார்த்துக்கிட்டே அது வருது. அப்போ அந்த உருவம் கிட்ட வர 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 ரொம்ப தூரம் கிட்ட வரல, ஆனால் கொஞ்சம் நம்ம கண்ணு கெட்டின தூரம் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு வெள்ளை புடவை கட்டியிருக்கு, தலையில் மல்லிகைப்பூ வச்சுருக்கு. அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு மோகினி பிசாசு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இவர் என்ன செய்யணும், இவர் வெளியே ஆகணுமே. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, டிராக்டரை எப்போது மாதிரி அங்கே எதுவும் இல்லாத மாதிரி மனசில் நினச்சிட்டு டிராக்டரை முன்னுக்கு நவுத்தி எடுத்திருக்காரு. அவர் எடுக்கும் பொழுது அந்த உருவம் என்ன பண்ணியிருக்கு, அவரை நோக்கி வேகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவரை நோக்கி வேகமாக வரும் பொழுது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இன்னும் சரி போயிடலாம் பேசாமன்னு சொல்லி இன்னமும் போகும்போது இன்னும் வேகமாக நடந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவர் பயத்தில் என்ன பண்ணிட்டார்னா, ஏன்னா அந்த உருவம் பார்க்கும் போதே நல்ல உயரமாக இருந்திருக்கு. பார்க்க நல்ல ஒரு ஆண் மகன் உயரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உயரத்தில் இருந்திருக்கு. நேரத்தில் அது முகம் இருந்திருக்கு. ஆனால் புடவை அந்த மாதிரி கட்டிட்டு தலையில் மல்லிகைப்பூ வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு உருவம். ஆனால் பார்க்க
அந்த முகம் வந்து பயங்கரமாக இருக்குது. இவர் டிராக்டரை விட்டு எகிறி குதிச்சுட்டு தீம்பார் உள்ள ஓடியிருக்காரு. தீம்பார் உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த சில மரங்கள் கிளாப்பா சைட் மரங்கள் பார்த்து அது ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். அதில் ஆள் ஒளியிற அளவுக்கு கூட சில மரங்கள் பெருசாக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, போய் அந்த மரத்தை ஒரு மரத்து பின்னால் போய் ஒளிஞ்சிட்டாரு. ஒளிஞ்சிருத்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த லாம்ப் இருக்குல்ல, கை லாம்பும் வச்சுருந்துருக்காரு. கை லாம்ப் வச்சு பார்த்துருக்காரு. ஏன்னா டிராக்டர் லைட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, டிராக்டரும் ஸ்டார்ட்டில் இருக்க. அந்த உருவம் என்ன பண்ணுதான், இவரை வந்து தேட ஆரம்பிச்சிருக்கு. இவர் அங்கங்கே தேட ஆரம்பிச்சிருக்கு. டிராக்டர்லையும் ஏறி இருக்கு. அங்கே அது ரொம்ப ஒரு ஆங்காரமாக அவரை வந்து தேட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவர் பயத்தில் வந்து ஒளிஞ்சிருந்தே பார்த்துருந்துருக்காரு. அப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த இடத்த விட்டு வேறு திசையை நோக்கி அது போயிருக்கு. வேறு எங்கேயோ பக்கம் அது ஓடிடுச்சுன்னா, அதாவது இவரை தேடிக்கிட்டு அவ்வளோ ஒரு ஆங்காரமாக வேகமாக நடந்து அது வேறு திசைக்கு போன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அமைதியாக சத்தம் போடாமல் அந்த டிராக்டரில் ஏறி அங்கேருந்து வெளியாயிருக்காரு. அங்கேருந்து வேகமாக அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்கு அந்தாண்ட ரோடு வந்துடும்ல. ஸோ இவர் அவ்வளோ வேகமாக அந்த டிராக்டரை எடுத்துகிட்டு நேராக வந்திருக்காரு. வந்து அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டோன்னே அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த உருவம் அங்கே இல்லை. அது எங்கேயோ வேறு எங்கேயோ தேடிட்டு போயிருக்கு அது. அப்போ அங்கேருந்து அவர் அந்த இடத்த விட்டு வெளியாயிட்டார் பத்திரமா. ஸோ இதுதாங்க இந்த கிளப்பா சைட் தீம்பாரில் நடந்த கதை. நான் என்கிட்ட ஷேர் பண்ண கதை. சரிங்களா? இதே மாதிரி நிறைய தீம்பாரில் நடந்த கதைகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்கள்கிட்ட நான் நிறைய கதைகளை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, சைனிங் ஆஃப். நான் உங்கள் வித்யா. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான நல்ல திகிலான அமானுஷ கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் டு திகில் கதைகள் எபிசோட் 5. ஓகே, இந்த கதை எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தீம்பாரில் நடந்த கதை. என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஒரு கிளப்பா சாவிட்டில் வேலை செய்கிற ஒருத்தருக்கு நடந்த கதை. அவர் பேர் பார்த்திங்கன்னா, அவர் பேர் குமார். ஓகே, அவர் வந்து கிளப்பா சாவிட்டில் இந்த கிளப்பா சாவிட் பழம்லாம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த வேலை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி தீம்பாரில் வந்து வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் ஹைவே தாண்டி உள்ள ஒரு தீம்பார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலனி வந்து ஹைவே தீம்பார் தாண்டி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் தூரமாக போகணும். அந்த கிளப்பா சாவிட் பார்த்திங்கன்னா, அது சுற்றி வந்து நிறைய ஒரு காடாக அந்த மாதிரி உள்ள ஒரு இடம். இப்போ கொஞ்சம் முன்னுக்கு உள்ள ஹைவே முன்னுக்கு உள்ள தீம்பார்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக சுத்தமாக இருக்கும். இவருக்கு வந்து 16ஆம் நம்பர் தீம்பார் அப்படின்னு வந்து சொன்னார். அங்கே வந்து கொடுத்துருந்தாங்களாம். அப்போ இவர் அந்த தீம்பார், அதாவது கொஞ்சம் தூரமாக இவர் போகணும். அப்போ இவர் போயிட்டு ஆனால் இவர் வந்து தனியாக தான் இவர் போய் காய் ஏற்றுவார். ஆளுங்களை கூப்பிட்டாலும் உதவிக்கு வர வந்து மறுத்துருவாங்களாம். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம். ஆபத்துனா இந்த அமானுஷ விஷயங்கள்லாம் நிறைய அந்த தீம்பாரில் நடக்கிறனால ஆளுங்க வந்து கொஞ்சம் வர பயப்படுவாங்க. ஸோ அதனால் இவர் வந்து பெரும்பாலும் தனியாக தான் போய் ஆக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா வேலைக்கு போனால் தானே அவருக்கு வந்து அந்த அன்றைய சம்பளம் அவருக்கு